வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நம்ம என்ன பண்றாங்க, கங்கா கிட்ட சொல்லிடுறாங்க. அதனால கங்கா வந்து நீங்க அமைதியா இருடி, இப்ப எதுவுமே நீ பண்ணாத, அந்த பொண்ணை கூட்டு வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்காத, முதல்ல விஜய் மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்றோம். அவர் தான் சொல்லிட்டாரேக்கா, அவர் சொன்னா அது நிஜமாயிடுமா? அவர் விளையாட்டு கூட சொல்லியிருக்கலாம். அதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு வேலைக்கு ஆகாது, இது உன் வாழ்க்கடி, எல்லாம் பார்த்துதான் முடிவு பண்ணணும், சும்மா வந்து எடுத்துட்டு கொத்துன்னு முடிவு பண்ண முடியாது. அதுக்கு தாங்க உங்ககிட்ட நான் சொல்றேன், என்ன பண்றதுன்னு எனக்கு புரியலக்கா. 2 நாளா நான் பட்ட அவஸ்தை எனக்கு மட்டும் தாங்க தெரியும், எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா, என்ன நடக்குதுன்னே தெரியல. இதுல வேற நடுவுல வந்து வந்து அவ வேற தொல்லை கொடுக்குறா அந்த ராகினி. அந்த ராகினிக்கு இருக்குடி, அவளை சும்மா விடுவே நினைச்சிட்டு இருக்காளா? வேணாக்கா, இப்ப எதுவும் பிரச்சனை பண்ண வேணாம். ஏன்னா உடனே வந்து அவ நம்ம பிரச்சனை பண்ணா போயிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டாலும் பெரிய பிரச்சனையாகும், அதுக்கு தாண்டி பாக்குற. ஆனா இருக்குடி, அவளுக்கு நான் வச்சிருக்கேன், அவளுக்கு நீ கவலைப்படாத அப்படின்றாங்க. சரிக்கா, இப்ப என்னதாக்கா பண்ணலாம், ஏதாவது ஒரு வேலை சொல்லுக்கா அப்படின்னு. நான் சொல்றதை கேளு, விஜய் மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல கண்டுபிடி, அதுக்கு விஜய்க்கு கிட்ட என்ன இருக்கு நீ கண்டுபிடிக்க ஏதாவது ஒரு ஐடியா பண்ணியே ஆகணும். அவர் மனசுல இருக்கிறத முழுமையா உங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். வெனிலாவோட நீ தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் வாயாலே அவர் சொல்லணும், அப்பதான் நம்ம வந்து இதுல ஸ்டெப் எடுக்க முடியும், புரியுதா அப்படின்னு சொன்னோன்னே, சரிக்கா அதுக்கு ஏதாவது நான் பண்ண பாக்குறேன் அப்படின்னு. அதுதான் கரெக்ட், நீ பண்ண பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. சரிக்கான்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோட காவேரி அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க வந்து விஜய் வந்து காவேரி வராதால ரொம்ப டென்ஷனா இருக்காரு. போன் பண்ணி பார்த்தோன்னே காவேரி வந்து எடுக்கல. என்னதான் நினைச்சிட்டு இருக்கா, காலையில நான் சொல்லிட்டு தான் போனேன், ஏன் காவேரி இப்படி இருக்கான்னு ஒண்ணுமே புரியல தாத்தா எனக்கு அப்படின்னு. உடனே தாத்தா வந்து சொல்றாரு, என்னப்பா என்ன ஆச்சு அப்படின்னாரு. இல்ல தாத்தா, 2 நாளாவே காவேரி வந்து முகமே சரியில்லை, ஒரு மாதிரி வாட்டமா இருந்தா அப்படின்னா. அதான் எனக்கு தெரியுமே எதுக்காக அப்படி இருந்தான்னு சொல்லிட்டு அப்படின்னு ஆகினி பார்த்துட்டு இருக்காங்க. சரிப்பா என்ன பிரச்சனை என்னன்னு ஒண்ணுமே தெரியல தாத்தா, ரொம்ப வாட்டமா இருக்கா, 2 நாள் முகமே சரியில்லை, அதனாலதான் இன்னைக்கு கூட நீ வேலைக்கு வேணாம் வீட்டுல எதுவும் சொல்லிட்டு போயிட்டேன், அப்ப கூட வந்து பாக்குற வீட்டுல இல்ல தாத்தா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தாத்தா, காவேரி என்ன பண்றா, அவளுக்கு என்ன பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகாதுப்பா, போன் பண்ணி பாருப்பா அப்படின்னு. போன் பண்ணி பாக்குற எடுக்கல தாத்தா அப்படின்னு. ரொம்ப சரிப்பா, உங்க அம்மா வீட்டுக்கு தான் போயிருப்பா அப்படின்னு. இல்ல தாத்தா, 2-3 நாளா உங்க அக்கா கூட தான் இருக்கா, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இங்க வந்து நேரா வந்து என்ன பண்றாரு, நம்ம கங்காவை பார்க்க வராரு. கங்கா கிட்ட, சிஸ்டர் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல காவேரி இங்க வந்தாளா அப்படின்னு அப்படியே யோசிக்கிறாங்க. காவேரி வீட்டுல இல்லையா அப்படின்னு. அப்போ இவங்களுக்கு தெரியாத போல் இருக்குன்னு சொல்லிட்டு சரிங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இருங்க விஜய் ஒரு நிமிஷம் இருங்க, காவேரி வந்தா இங்க அப்படின்னு. வந்தாளா? ஆமா, கடைக்கு வந்தா, அப்ப சில விஷயங்கள் எல்லாம் அவ சொன்னா அப்படின்னு. என்ன சொன்னா, அவ 2-3 நாளாவே ஒரு மாதிரி இருந்தா, அதனாலதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. சரி, நான் இங்க வந்து கேட்கறது தப்பா நினைக்காதீங்க, காவேரி என்ன சொன்னா சொல்ல முடியுமா அப்படின்னு. அவ ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றா, நீங்க சொல்றது எனக்கு புரியல, பாதுகாப்பின்மையா இருக்கா, அவ ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கா. விஜய் வந்து என்ன சொன்னா அப்படின்னு. இல்லைங்க, உங்களை நினைச்சுதான் அவ ரொம்ப கவலையா இருக்கா. இல்ல விஜய் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனா அது முடியுமான்னு தெரியல, என்னென்னமோ புலம்பிட்டு இருந்தா, அதனால அவ ரொம்ப டிஸ்டர்பா இருக்காங்க, நீங்க தான் அவளுக்கு வந்து நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு புரியுதுங்க, நான் சொல்லிட்டு அவகிட்ட பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கூட அவ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, உங்ககிட்ட எதனால இப்படி இருக்கான்னு சொன்னாலா அப்படின்னு. என்கிட்ட அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலைங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு தான் சொன்னா, அதான் அவ எதை நினைச்சு பயப்படுறான்னு எனக்கு புரியல, அவ எதையோ விஷயத்த நினைச்சு பயப்படுறா, அதை மட்டும் நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அப்போ அவ பயப்படுறான்னா அதுக்கு காரணம் நீங்களா தானே இருக்க முடியும் விஜய் அப்படின்னு யோசிக்கிறாரு. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது என்ன பயம் நீங்க தான் பாக்கணும், நீங்க தானே அவரை புருஷன், அப்போ பொண்டாட்டிக்கு என்ன பிரச்சனை நீங்க தானே பாக்கணும் அப்படின்னு. எனக்கு புரியுதுங்க, நானும் அவகிட்ட நிறைய விஷயம் கேட்டு பார்த்துட்டு அவனை சொல்ல மாட்டேங்கிறா, சொல்லலனாலும் மனசை புரிஞ்சுக்கணும், புருஷன் புரிஞ்சுப்பாருன்ற நம்பிக்கையில தானே ஒவ்வொரு பொண்டாட்டியும் வந்து குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு. எனக்கு புரியுதுங்க, நான் அவகிட்ட பேசி பாக்குறேன், இப்ப அவ எங்க போயிருக்கானே தெரியல, ஏன்னா வீட்டுக்கு ஒன்னும் வரல அப்படின்னு. வீட்டுக்கு வரலையா, காவேரி என்ன முடிவு பண்ணிருக்கான்னு தெரியலையே, நம்ம கிட்ட சொல்லாம குழம்புக்கு என்ன முடிவு பண்ணாலோ அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பதவிக்கிறாங்க. உடனே வந்து என்ன விஷயங்க, என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. இல்ல அவ வீட்டுக்கு வந்துருவா, வராம எங்க போயிட போறா. இல்லங்க, நான் உங்க வீட்லயும் போய் பார்த்தேன், அங்கேயும் இல்ல, சரி கடையில உங்க கூட இருப்பான்னு இங்க வந்தேன், இங்கேயும் இல்ல, இல்லங்க எனக்கு கொஞ்சம் டெலிவரி வேலை அதான் லேட் ஆயிடுச்சு, இப்ப கிளம்பிடுங்க அப்படின்னாங்க. சரிங்க, வேற எங்க போயிருப்பான்னு உங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா அப்படின்னு. வேற எங்க போயிருக்க சான்சஸ் இல்ல, அவ வீட்டுக்கு தான் வந்திருக்கணும், இல்ல ஏதாவது ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்காளா என்ன தெரியலையே, சரிங்க நான் பாக்குறேன், அவளுக்கு போன் பண்ணி பாக்குறேன், இல்லங்க நான் போன் பண்ணி பார்த்துட்டேன், போன் எடுக்க மாட்டேங்க, சரி பரவாயில்ல நீங்க பயப்படாதீங்க, நான் அவளை எங்க இருந்தாலும் நான் போய் எப்படியாவது கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. யோசிக்கிறாங்க.